உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? உங்கள் பெற்றோர் முதுமை அடைந்த பிறகு அவர்களை கவனியுங்கள். அவர்களை தனியாக வைக்காதீர்கள். அவர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிடாதீர்கள். இஸ்லாம் எங்களை பெற்றோரை மதிக்கவும் அரவணைக்கவும் கட்டளையிடுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே 17 அத்தியாயம் 23 வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அவர்களை சிதைவாக கவனிக்காமல் கனிவாக பேசுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். அவர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்பட்டால் உதவி செய்யுங்கள். அவர்களுக்கு உங்கள் நேரம் தேவைப்பட்டால் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். அவர்களுக்கு மன நிம்மதி தேவைப்பட்டால் அவர்களை அரவணையுங்கள். அவர்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். மேலும் அல்லாஹ் நமக்கு ஒரு பிரார்த்தனை நல்லா கற்றுத் தருகிறான். மேலும் குர்ஆனிலே 14 அத்தியாயம் 24 வசனத்தில் அல்லாஹ் நமக்கு இந்த பிரார்த்தனை கற்றுத் தருகிறான். என் இறைவா, என் பெற்றோருக்கு அருள் புரிவாயாக. அவர்கள் என்னை பிள்ளையாக இருக்கும் நிலையில் எப்படி வளர்த்தார்களோ அது போல் என்று. அல்லாஹ் நம் பெற்றோரை உண்மையுடன் பராமரிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அவர்களுக்கு நம்ம பெற்றோர்களுக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. பெற்றோர்களுடைய மனம் நோகாமல் அவருடைய பொருத்தத்தோடு நாம் வாழ்ந்து மறுமையிலே இறைவனுடைய அருளை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக நம்மை இறைவன் ஆக்குவானாக.